இப்போ நம்ம பார்க்க வேண்டிய மாடு வந்து ஒரு புல்லச்செவலைன்னா இது வந்து சர்ச் மாடுன்னா கிராஸ் சர்ச் கிராஸுங்கும்போது இந்த மாடு சென மாடு தான். மேய்ச்சல் மாட்டில் வளர்க்குறதுக்கு இந்த மாடு நல்லாயிருக்கும். சர்ச் மாட்டில் இது மேய்ச்சல் மாட்டில் வளர்க்குறதுக்கு ஏன் நல்லா இருக்கும்னா, இந்த மாட்டோட சிறப்பே பால் 5 லிட்டர் கறந்தாலும் மடி வந்து அப்பு மடிக்கும்போது முன்ன அந்த மடி கப்பன் பிடிச்சிருக்கும். இந்த மாடு ஒரு 5 10 லிட்டர் கறக்க வேண்டிய தலையத்தில் கறந்தது. இந்தியத்துக்கு இப்போ மாடு 7 மாதம் செனை இருக்குங்கும்போது அந்த மாடு இன்னொரு இதுக்கு ஒரு 6 12 லிட்டர் கறக்கும். 6 லிட்டர் தான் கறக்கும். 6 12 லிட்டர் கறந்தாலும் அந்த குறுங்கால் மாடுன்னா மூஞ்சி நல்ல டைப்பு குறுங்கால் முக்காத்தரத்து மாடுங்கும்போது இந்த மாட்டோட சிறப்புங்கும்போது அப்படி தான். பாலும் நல்லா கெட்டித்தர இருக்கும். மேய்ச்சல் மாடில் வளர்க்குறதுக்கு இந்த மாடு கிலோமீட்டர் தாங்கும். மேய்ச்சல் மாட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் கிலோமீட்டர் தாங்கும். நல்ல காய்ச்சல், இந்த வெயில்னால் வர வெப்பம், இந்த அம்மை நோய், இந்த மாதிரி நோய்கள் இதை தாக்காது. லேசாக வந்தாலும் இந்த அம்மை நோய் மாதிரி வந்தாலும் இப்படி மாடு வந்து லேசாக அது பொறியாக இருக்கும்போது லேசாகவே அது எதிர்ப்பு சக்தி அதிகம். அதான் இந்த சர்ச்சி கிராஸுங்கும்போது இந்த மாட்டுகளில் அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். பாலும் நல்லா கெட்டித்தர இருக்கும். இது ஒரு தரமான மாடு, நல்ல மாடு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.